ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க. முருகா போற்றி, ஆதி சித்தர்களை போற்றி, குருவே சரணம். நம் குரு பிரம்மஸ்ரீ தங்கராஜையா கற்றுத்தந்த அற்புதமான மூலிகை அதலக்காய். இது என்னென்னா, பாவக்காயை விட கொஞ்சம் சிறிய சைஸாக இருக்கும். அதலக்காய் மூலிகை. இது ஒரு அற்புதமான மூலிகை. இதை நம்ம சமையலில் நம்ம முன்னோர்கள் அற்புதமாக சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது. அதை உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம குடும்பத்தில் இருக்க குரூப்பில் இருக்க சொந்தங்கள் நம்ம குரு ஐயா கற்று தருவாங்க. அற்புதமான ஒரு மூலிகை. இந்த மூலிகை அதலக்காய் மூலிகை. பாருங்கள், இது அதனோட பூக்கள் 5 எதெல்லாம் பிரியுதா, நடுவில் மகரந்தம். இந்த பாருங்கள், மஞ்சள் கலரில், இளம் மஞ்சள் கலரில், சாண்டில் கலரில் இருக்குது. அப்புறம் காயை பாருங்கள், வரி வரியாக இருக்குது. இந்த காய் இந்த இருக்க அந்த மாதிரி வரி வரியாக இருக்குது. இதில் இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்துச்சு. இவ்வளோ நாளும் இது எப்படி கிழங்குல தான் தழுக்குமா அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கிழங்குல தான் தழுத்துக்கிட்டு இருந்துச்சு. கிழங்கு தான் வாங்கி தழுக்க வச்சாங்க அண்ணன், வெளியே வாங்கி. இன்றைக்கி ஒரு அதிசயம், அண்ணன் அதை கண்டுபிடிச்சாங்க. அண்ணா, இந்த காயில் ஒரு காயை பிச்சு பார்ப்போம்ண்ணே, பக்கத்தில் என்னென்னு தெரில, இப்படி விதையாக கிடக்குண்ணே, இது என்னவா இருக்குன்னு தெரியல, ஒரு காயை பிய்ங்கண்ணே, அதுக்குள்ளே பிச்சு பாருங்கள், அதுக்குள்ளே விதை இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈசன் அருளால் இந்த விதைகள் அப்படியே வெடித்து செதறுது. இந்த காய் முத்துனதுக்கப்புறம் வெடித்து செதறி இந்த மாதிரி விதைகள் வருது. இதுதான் அதலக்காயோட விதை. இந்த இருக்கு பாருங்கள். சிவாய நம. இனி நம்ம என்ன செய்யலான்னா, நம்ம தோட்டத்தில் நிறைய உற்பத்தி பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். சரியா? மிக்க நன்றி ஐயா. ஓம் குரு வாழ்க, குருவே துணை.